ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ரெசிபினா ராகி சாக்கோ மால்ட்டில் லட்டுவும் ராகி சாக்கோ மால்ட் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் மட்டும் இல்லை, கிட்ஸுக்கு ஹெல்த்தி ட்ரிங்க் கூட. உங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, என்ன கொடுத்தாலும் வெயிட் கெயினே ஆக மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகி சாக்கோ மால்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வெயிட் ஏறும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறின ராகியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு ஈர துணியில் இந்த மாதிரி கட்டி வச்சிருங்க. கீழே வந்து ஒரு சலடை வச்சுக்கோங்க. அப்படின்னா நல்ல வேர் அழகாக நீட்டாக வரும். இப்போ இதை அப்படியே 3 நாள் நல்லா ரெஸ்ட் விட்டுறலாம். 3 நாளைக்கு வந்து லைட்டாக தண்ணி மட்டும் காலையில் தெளிச்சு விடுங்க. நல்லா இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரவுட் ஆகி வந்துடும். இப்போ 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கும். இதை வந்து நம்ம இப்போ நல்லா பிரித்து எடுத்துடலாம். நல்லா தனித்தனியாக எல்லாத்தையுமே அந்த துணியிலேருந்து பிரித்து எடுத்துருங்க. பிரித்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் வெயிலெல்லாம் காய வைக்க தேவையில்லை, நிழல்லே நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை 2 நாள் நிழலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இதை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ மால்ட் பவுடர் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு முந்திரி 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாதாம் 1/2 கப், பிஸ்தா 1/2 கப், இது எல்லாமே 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு தனியாக வச்சுட்டு இப்போ வந்து அதே பேன்லேயே 2 கப் அளவுக்கு மக்கானா எடுத்துக்கலாம். மக்கானா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஒரு 50 கிராம் கூட இருக்காது. ஸோ வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரு சுக்கு 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு தனியாக வச்சுக்கோங்க. இனிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. பனங்கற்கண்டு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ வந்து உலர்ந்த பேச்சம்பழம் ஒரு 5 எடுத்திருக்கேன். இதுவும் வந்து இனிப்புக்காக எடுத்திருக்கேன். மால்ட் பவுடர் குழந்தைங்க விரும்பி சாப்பிடணுன்றதுக்காக கொக்கோ பவுடர் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரே கப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து 1/2 கப் அளவுக்கு இருக்கும். எல்லாத்தோடையும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இதை வந்து நீங்கள் நல்லா பெரிய மிக்ஸி ஜார் வச்சுருந்தீங்கன்னா ஒரு டைமே போட்டு அரைச்சிடலாம், இல்லைனா பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 3லேருந்து 4 மாதம் வரைக்குமே நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாமே ட்ரையாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தாராளமாக 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் மால்ட் மாதிரி செய்கிறீங்கன்னா பால்லையோ இல்லை வந்து தண்ணியிலையோ போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்படி உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த பவுடரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி லட்டு மாதிரி நல்லா பிடிச்சி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து காலியாயிரும். எல்லாத்துக்குமே லட்டு ரெசிபிலாம் ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராகி லட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி அவங்க நினச்சி சாப்பிடுவாங்க. ஸோ உள்ளே வந்து ராகி கலந்துருக்கோன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து லட்டு மாதிரி செஞ்சு கொடுங்க, சீக்கிரம் காலியாயிரும். அப்படி இல்லை எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, அப்படி இல்லை நீங்கள் பால்லேயே மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பாலில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணி பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே நார்மலாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ ப்ராசஸ் உங்களுக்கு செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் வெப்சைட்டில் இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி சாக்கோ மால்ட் பவுடர் ரெடிமேடாகவே செல் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெடிமேடாக வேணும்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.